எப்படி 21 மாதமார்களையும் அப்பனாய மாயாடி சுடலை தம்பியாக சந்திராதி முன்னரும் மாசான சுடலை வண்டிக்கார நடுவாரி வந்து வேலையில பிறக்கிறாங்க. பிரம்மராக சக்தியோடு இருக்கு பார்த்தாய் அப்பை சிவச்சுடலை செய்தது செய்ய சொன்னது வேலையிலிருந்து தூக்கு எப்படி வைத்தார்கள் கரையில வந்தோன்னு எப்ப சிவன் சுடலை மாயாடி சுடலையோட சந்திராதி மண்டை மாசான சுடலை வண்டிக்காரம் மனதோடு வருகிறார் எல்லோரும் வருகிறார்கள் Bye.
பொங்கமான பொங்கி வச்சிருந்து சாப்பிட்டு இடத்த காலி பண்ணுங்க. இதெல்லாம் வேணும்னா பகவான்கிட்ட கொண்டு விடுகிறேன். அவர் பிறகு செய்யறது மட்டும்தான். ஆமா ஆமா, எது வேணாலும் சிவன்கிட்ட தான் கேட்கும். அவர் தான் உங்களுக்கு கொடுப்பா. அப்ப கைலாச பலகிலே வைத்து வரும்போது பார்த்த ஆண்டவன் இருக்கிறார். ஐயாவா ஐயாவா, ஆமா உன் பேர் என்ன? நல்ல பெரிய மீச வச்சிருக்கிய. நான் தான் சிவச்சுடலை மாடை. சிவச்சுடலை மாட சுவாமி. ஆமா ஆமா, அந்த கூட்டத்துக்கு நீ யாரு? நான் லீடர். அந்த தலைவர்ங்கிற தோணும் உன்கிட்ட கொஞ்சம் கூட இல்ல. எப்பா இந்த உட்கார்ந்து இது யாரு? எங்க அம்மா. ஏமா உன் பேர் என்ன? என் பேரு பிரம்மசக்தி. எப்ப நீ அம்மானதுக்குள்ள சிந்திண்டு அவ ஜவுடி அப்படிதான் சொல்லுவா. பேரமே பிரம்மசக்தி. பரமசக்தி. பிரம்மசக்தி. பரமசக்தி. பிரம்மசக்தி. அது உங்களுக்கு. எங்களுக்கு பரமசக்தி, அவன் பரசுரபகாரி. ஓ அப்படி. அத உட்கார்ந்திருக்கான். இவன் பேர் என்ன? அவன் தான் உயிர்காட்டான். யார்ட்ட கேட்டான்? உயிர்காட்டி சொல்லி. ஆமா. அடுத்த ஆளுக்கான அவன் யாரு? பலவேஷம். பல நேரத்துல பல விதமா பல வேஷம் எடுத்தாரு. இவன் வேஷக்காரனா? பாசக்காரன். அடுத்த ஈசானத்துல இருக்கான அவன் யாரு? மாயான மாசானம். இறக்கி விட்டுருமா? ஆமா. ஏன் பகலை மாயாண்டி ஏன் உதவி செய்து தெரியுமா? உலகத்துல எங்க பார்த்தாலும் ஒரே மாந்திரவாதி கூட்டம். மூல முடுக்கு சத்து பொந்து இந்து இடுக்கு எங்க பார்த்தாலும் ஓரம் பெரிய கசியும் தொசி கசியுமே தெரியும். அதான் மாந்திரவாதி கூட்டம். மந்திரவாதி. மாந்திரவாதிகளை வளர்த்தி அவன் பின்னாடி ஒரு தந்திரக்காரன் போவான். ஆமா, செம்பு தூக்கி. அதாவது அந்த மந்திரவாதிக்காவது ஒரு 4 எடுத்து படிச்சிருப்பான். சரி, அதை வச்சு ஏதாவது ஒரு எச்சி ஓத்தனம், ஏதாவது பிள்ளைங்க அழுது, ஆமா அதோட கொஞ்சம் திருமணம் போட்டு ஓட்டுவான். கண்டிப்பா. ஆனா அந்த தந்திரக்காரன் இருக்காரு வெத்து வேட்டு என்ன பண்ணுவானே, இவன் என்ன பண்ணுவான்னா பகல்ல மத்தியானம் 12 ஒரு 11-12க்குள்ள தெருவில் ஆட்கள் நடமாட்டம் அதிகம் இருக்காது. அந்த நேரம் பொதுவா பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எப்படி எதுவாக இருந்தா ராப்பாடி ராத்திரி பாடி பகல்ல வந்தா அது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை உண்டு. கண்டிப்பா. ராத்திரி பாடிட்டு போயிருப்பான், காலையில வருவான். அவன் வர நேரம் குட்டு 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 குடுகுடு சத்தம் கேட்டோம்னா கதவை திறந்துட்டு வருவாங்க. அது பாடிட்டு போனான். வீட்டோட மாடு வேலைக்கு போயிட்டு. கண்டிப்பா. ஆமா அம்மா கதவை திறந்துட்டு வெளியே பாப்பா. அதுல அவன் சரி ஆளு இந்த கையில கழுத்துல கொஞ்சம் மின்னிட்டு அன்னைக்கு வந்து டபுள் தீபாவளி கிட்ட வருவான். கொட்டு 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 ஐயா, உங்களுக்கு ஒரு புருஷன் உண்டு இல்லையா? ஒரு புருஷன். ஓம் ஜக்கம்மா ஓம் மக்கம்மா ஓம் ஜக்கம்மா குடு 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 குடு. அம்மா இல்லையா? அவருக்கு 2 லெக் உண்டு இல்லையா? 2 காலு இருக்கு. குட்டு 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 குட்டு. அவருக்கு 2 கண்ணு உண்டு இல்லையா? ஐயோ, அப்படியே சொல்றீங்க. 2 கண்ணு இருக்கு. குடு 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 குடு. அம்மா இல்லையா? அவரு நக்கல கதைக்கு போயிருக்காரு. ஆமா. குடு 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 ஜக்கம்மா குடு குடு. ஐயா, ஒரு சின்ன டிஃபிகல்ட் இருக்கு. என்னையா? உங்க புருஷனுக்கு ஒரு ரத்தவலி காணவதி அறிகுறி இருக்கு. ஐயோ, குடு 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 குடு. ஐயா என்ன செய்யும்? என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வேணும்? ஜக்கம்மா ஓ மக்கம்மா ஓ ஜக்கம்மா ஓ குட்டு 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 குட்டு. உங்களுக்கு ரத்தவலி தப்பதுக்கு ஒரு சின்ன செலவு. என்னையா செலவு? ஒண்ணு ரொம்ப வேண்டாம். என்ன வேணும்? நம்ம வீட்டுல வெட கோழி இருக்கா? எங்க வீட்டுல நல்ல மச்சப்பட்ட கிடக்கு. ஒரு 5 இருக்கு. இருக்கா? ஆமா. ஒரு 5 தேங்காய் வச்சிருக்கேன். ஒரு 10 கிலோ ஐவியின் அரி இருக்கு. எல்லாம் போக 5751. 5000 நல்ல காலம். 5057 சொல்ல வரலாம். ஒரு 11 முட்டை. என்ன முட்டை? நாட்டுக்கோழி முட்டை. ஐயா இருக்கு. இருக்கு இல்லையா? எடுத்துட்டு பாருங்க. நான் எனக்கு இதுல கொஞ்சம் பாடு போட வேண்டியது இருக்கு. சக்கரம் போடுங்க போடுங்க. போடுறதுக்குள்ள நீங்க எடுத்துட்டு வந்து நமக்கு சுடு காட்டுற கொஞ்சம் வேலை இருக்கு. எனக்கு எங்க வேற? நீங்க எப்பட வந்து உங்க புருஷன் என்ன செய்வாரு? அது நமக்கு அங்க டோட்டி இருக்கு. குட்டு 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 குட்டு. இந்த குடுகுடுக்கு எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு அவன் வீட்டுக்கு இருப்பான். புருஷன் அவன் சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வருவான். எப்படி பாருமதி? லேட்டி பாருமதி?
நோம்புறாது ஆமா ஏன் என்னங்க நேத்து ஒரு 7500 தந்தேன். இன்னைக்கு காலையில எனக்கு தெரியாம பாக்கெட்ல வந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்திருக்கான். 2500 உண்டு. என்கிட்ட ஒரு 1500 இருக்கு. 10,000 ரூபாய் சீட்டு கொடுக்கணும். அந்த ரூபாயை கொண்டாடு அது கேட்டு வந்துங்க இன்னைக்கு காலையில ஒரு ராப்பாட்டாளி நம்ம வீட்டுக்கு வந்தாரு. வந்து என்ன சொன்னாரு தெரியுமா? எம்மா உன் புருஷனுக்கு 2 கால் இருக்கானாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு எம்மா உன் புருஷனுக்கு 2 கண்ணு இருக்கானாரு. உங்களுக்கு இருக்கலாம். நான் அப்படியே சொன்னேன் எம்மா புருஷன் மேக்கால தானே வேலைக்கு போனாரு. ஆமா அப்படின்னு. அதுக்கப்புறம் இடையில ஒரு வார்த்தை சொன்னாரு சக்கம்மா குடுக்குடு மக்கம்மா குடுக்குடு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஐயா இவ்வளவு சொல்றீங்களே மேக்கால வேலை போனவனுக்கு ரத்த குறி இருக்கிறாரு உங்களுக்கு ஒண்ணு நாம தாங்கிக்கிடுவாரு. உடனே ஐயா என்ன செய்யணும்னு கொஞ்சம் எல்லாம் கேட்டாரு பொருள். நம்ம வீட்டுல ஒரு 5 பெடமொழி கிடந்துல ஆட்சி கொடுத்துட்டேன். ஒரு 10 கோழி முட்டை கேட்டாரு கொடுத்துட்டேன். 10 கிலோ ஐநூறு அரிசி கேட்டாரு கொடுத்துட்டேன். அதுல என்னது கேட்டாரு ஒரு 10 தேங்காய் கேட்டாரு அதையும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10,701 அதை கேட்டாரு. பக்கத்து விட்டு பாக்கி எடுத்துட்டு கொஞ்சம் குறைய வாங்கி வச்சு ராப்பாட்டாளி கொடுத்துட்டேன். ஆமா நீ இதே நக்கப்புல தானே அவன்கிட்ட போய் மெதிக்கிருப்பா. ஆமாங்க ஒன்னுலயே அந்த ரூபாயை கொண்டு வா இல்லன்னா ரப்பாடி பாதிக்கு போட்டாலும் நிறைய இருக்குது. ஒன்னுலயே அந்த ரூபாயை கொண்டா இல்லன்னா ரப்பாடி போடுவான் சவுட்டு. இப்படி நிறைய பேர் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. எப்படி அதாவது மாந்திரிகளுக்கு உங்க வீட்டுல பேவரட்டு அது வரட்டு இது வரட்டுன்னு சொல்லி 15 வருஷமா போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்த ஒரு கிழவி கேரளா தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டம் எல்லா இடமும் சுத்தி கிட்டத்தட்ட இன்னைக்கு 33 நகை பவுன் நகையோட பிடிபட்டிருக்கா. அவைக்கு குமாங்கத்து எப்படி கிடைக்கும்? கிழவிதான். ஆமா ஆமா கிழவி பட் நாட் திஸ் லேடி அதர் லேடி சரி போட்டு கொஞ்சம் கியூட்டா இருந்து இது அன்பியூட்டி நல்லது ஈவன் பெலோ சம்திங் ராங் வித் எவரிபடி கம் டு ஸ்டோரி. அதே மந்திரம் தான் மதிமுக்கால் இந்த உலகத்தை ஒரு எடுத்துக்காட்டி ஒரு உன்னதமான ஒரு தெய்வம் ஒன்று உண்டுமே. ஆனால் சரிதான் இருக்கிறார் ஏ மாயாண்டி மகளே Joy.
ஐயா மகாராஜ பகவன் அப்பன் மகாயாண்டி சிவன் சுடலை ஆண்டவன் சொல்கிறான். என்ன சொல்வார்? உங்க வாயால பகவதனே இனி உங்க கையால கைலாசபையில் 21 மாடன்மார்களுக்கு ஒரு பூஜை பண்ணதா இருக்கும். அவ்வளவுதானே? அப்பா தேவர்களே, மாடன்மார்களுக்கு வட கைலாசபுரம் சென்று பூஜை கொடுத்து பூலோகம் அனுப்பி வாருங்கள். எப்படி பூஜை எடுக்கிறாய்?
பூசை. அப்படியா? ஆமரே. அப்ப எங்க அப்பட்ட சொல்றேன், அவரு உங்களுக்கு ஆள அனுப்புவாரு ஆகியப்பா என்று ஆண்டவனார் இடத்திலே வந்து சொல்ல பார்த்தார் பகவான் நினைத்தார் தேவர்களே 21 மாதமானே கூட அனுப்பியாச்சா சுவாமி எங்க அனுப்பதுக்கு கனியான் வர வேண்டுமா? நாக்கு வெட்ட வேண்டுமா? நரவரி கொடுக்க வேண்டுமா? உங்கை வெட்ட வேண்டுமா? உலகை வெட்ட வேண்டுமா? கண்ணீர் குத்தாட வேண்டுமா? ஆடுகிடா கோழி பன்றி வேண்டுமா? நாங்க முடியாது, உங்கள்கிட்ட சொல்றோம்னு வந்துட்டோம். பகவான் தெய்வ கலைஞர்களை பதிவு செய்ய வேண்டும் என்று தெய்வலோகத்தை எண்ணி பார்க்கும் போது ஏழை ரமை என்று சொல்லக்கூடிய கண்ணியர்கள் காலையிலே கச்சமட்டி கண்ணியர் கூத்தாடக்கூடிய நம்மையின் காலிலே கிடந்த சிறப்பில் ஒரு வைத்தியான கனியான் பாலிலே கனிதந்த ஓச்சியுடன் வந்தது. காலை கொண்டு வந்தேன் கனியான் பாலி நீட்டாக விளந்து தெய்வ கணிதர் வந்து பிறக்கிறான். ஒரு நட்டக்கனியா சிவத்தகனியா சவுன் ஒரு கனியா தெய்வ கணிதர்களை 21 மாதமானவர்களுக்கு பூஜை போட்டு கொடுக்கலாம். அப்படி எப்படி பூஜை அடிக்கிறார்? திம்மி தோன்றி என் அப்பா மாயாணி சிவ சுடலை ஆண்டவன் பேச்சு பிரம்மராண்டி சக்தி சந்திராதி மண்டலே மையானம் காத்த மாசான சுடலை மண்டிக்காரம் ஆடலை வைத்துக் கொண்டு யார் யாரெல்லாம் வருகிறார்கள்? அன்னை மாட்டன் சுடலை மாட்டனா சக்தியா
அது எப்படி இறங்குகிறது? பிள்ளைவனே காடலிலே ஐயா ஐயா
மாறிய சுடரை வருகிறார் கொண்டு விட்டாரே இதிலே வந்து பூமியை சேமிக்குமாறு விளையாடும் போது பொழுது கல்லறை குறிச்சிருந்த 60 பேர் வழங்கியவர்கள் உள்ளடிக்கு மருந்து விட்டதற்காக வரும் பொழுது அங்கே அது வரக்கூடிய பார்த்தாங்க வழங்கியவர்கள் அண்ணே ஐயா தேன மீனும் கட்டளை கிடக்கணும் கண்டிப்பாக நம்ம இங்கிருந்து சாப்பிட்டு போவோம் ஆமாண்டே அப்படி இருந்து உண்மையை விளக்கும் முன்னே பார்த்தால் வழங்கியவர்கள் ஐயா பரவட்டக்கு நாளைக்கு போவோம் இன்னைக்கு மீன முடிப்போம் கண்டிப்பாக என்று சொல்லி வீச்சிவாலை எடுப்பார் மணிமாலைகள் எடுப்பார் அசமாலைகள் எடுப்பார் அசமாலைகள் எடுப்பார் சரி சரி கல்லணை குறிச்சி வழங்கியவர்கள் மரபட்டவர்கள் வந்தாங்க வந்தவர்கள் நல்ல தண்ணி வசதி இருக்கு தம்பி நீங்க நம்ம உட்கார்ந்து சாப்பிட்டு போவோம் நல்ல யோசனை சரி நீங்க என்ன சாப்பாடு கொண்டீங்க நான் தானே ஆமா இந்த தக்காளி மிளகாய் எலுமிச்சம்பழம் ஆமா. கத்தரிக்காய் போட்டு செய்தாங்க இந்த லெமன் ரைஸ் தக்காளி எலுமிச்சம்பழம் கத்திரிக்காயா மிளகாய் இது பாவக்காயா சிஞ்சர் இதெல்லாம் ஊத்துல உனக்கு லெமன் ரைஸ் நல்ல ஒரிஜினலா சாப்பிடுங்க எங்க அம்மா சொல்லி தரேன் அவளுக்கு தொட்டுக்க தொட்டுக்கிறதுக்கா ஆமா லைம் பிக்கிள் அப்படின்னா எலுமிச்ச ஊறுகா அப்படி தமிழ்ல சொல்ல உதவி ஆ. ஆமா எட்டு எட்டு இது என்ன சாப்பிட கொண்டாந்து சாப்பாடு ஐஸ் பிரியாணி ஐஸ் பிரியாணி என்ன தம்பி பழைய கஞ்சி அட பழைய கஞ்சிக்கு தொட்டுக்க என்ன வச்சிருக்க தொட்டுக்க கருவாடு கருவாடு நல்லா இருக்கும் அண்ணே நீங்க என்ன சாப்பாடு என்னது அவன் என்னமோ பிச்சுட்டானே அவன் தான் நான் பிச்சு பிச்சுட்டு அப்படின்னு என்னது ஓ இறைச்சி இல்லாத பிரியாணியா அவன் இந்த பஞ்சா ஒண்ணு கொண்டு வராதங்க அவன் சொல்லு பதில பேரு அவன் தம்பி நீ என்ன சாப்பாடு வச்சிருக்க அப்படின்னா
அவ்வளவு பேரும் விளாடுறா நான் என்ன செய்யுது கடவுள். தம்பி சின்னவனே நீங்க என்ன சாப்பாடு கொண்டு வந்தீங்க? யாப்பா என்னாச்சு? எதுக்கா இல்ல எதுக்குன்னு என் வீட்டுல என் கூட கல்யாணம் ஆயிட்டா ஒரே ஏழு வருஷமா சுத்திட்டே கட்டலான பேரு. சரி அது இருக்கட்டா. உன் பொண்டாடி வீட்டுல இல்லையாங்க? எங்க போயிருக்காங்க? சி மானகட்ட குடும்பத்துல பொண்ணு எடுத்துமா போட்டு அம்மைக்கு பிரசவம் பார்க்க போறாளா? ஓ அவன் அம்மாவும் கொண்டாட ஓ பொண்டாடி அம்மாடி அவ்வளவுதான் காரணம். இல்ல அதாவது குடும்பத்தை பார்க்கல வந்தாங்க. இப்போ பொண்டாடி பிரசவம் பார்க்க போயிட்டா. இப்போ வந்து சாப்பாடு வழியிலாம வந்துட்டா. கவலையே பண்ணாத பையன் அப்படியே அந்த பக்கமா வராங்க. ஆளு ரெண்டு குத்துதான் அந்த அளவுக்கு குத்துவாமா. அப்போ கையில குத்துவாங்க சரி நடுவில் இருக்கவங்க நீ வாங்கிருக்கீங்க சரி அந்த சுவாரு அங்க போயிருப்பாமோ அங்கதான் சுத்தம். ஆமா எனக்கு பாரு சரி அது இருக்கட்டும். சாப்பிட்டுட்டு முடிச்சு கையை கழுவாங்க கை நிறைய மீனா தெரியுது சொல்லிடுறாங்க. இந்த காலபுரமா ஏழும் மீனும் கண்ணனை கிடக்கணும்மா. இல்லைன்னா காத்து இருந்தா நேற்று வந்தா கொண்டு போயிட்டாமாங்க. அதனால தம்பி வர வேண்டியது நாளைக்கு போவோம். இன்னைக்கு இந்த மீனை பிடிக்கணும். வாங்கிட்ட என்ன விலை இருக்கு? ஆமா எந்த ரேஷன் கடையில் ரெண்டா விலை அந்த விலையா? அதான்டா அந்த விலையா சொல்றா. அதை வச்சு என்ன செய்வான்? அப்படியா? ஏ தம்பி நீ என்ன விலை வச்சிருக்க? போ வீசிட்டா பிடிச்சு எடுத்துடலாம். தம்பி நீ என்ன விலை வச்சிருக்க? அவன் ஒரே பெட்டி எடுக்குவான். என்ன வச்சுக்கோ கடவா பெட்டி இருந்து போறத பார்த்துட்டே இருக்கான். எத்தனை பெட்டிக்கு தியானம். ஆமா தம்பி ஆமா பெரிய சாக்கு வச்சிருக்கானே ஏதோ சின்ன. ஏ தம்பி நீ என்ன சாப்பாடு கொண்டு வந்த? ஆமா வலைய இருக்குமோ நீ என்ன வலைய கொண்டு வந்த? சாப்பாடா நான் கதையில எவ்வளவு கரெக்டா இருக்கேன். என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா என்னது? ஏன் அது உனக்கு தெரியும் ஆனா உனக்கு தெரியப்படாதுன்னு. அவன் எப்படிப்பட்ட கஜோர் கை யாரே சின்னவனே நீ என்ன வேலை வச்சிருக்கப்பா? ஆமா செருப்பு பிடிக்க உனக்கு பையன் சின்ன பையன் வச்சிருக்க இதே மாதிரி ஒரு பெரிய மனுஷ மாதிரி செப்பத்தியம்மா துப்பட்டான கேட்டானே உங்களை பார்த்து இன்று முதல் இந்த நாள் முதல் இந்த நிமிடம் முதல் துப்பட்டானி கேட்டான். என்ன துப்பட்டானே? துப்பட்டானு கேட்டனா 6 நேரம் தெரியாது. துப்பட்டான் ஏன்னா துப்பட்டானே என்னது தெரியலையே. சரி சொல்லு. சொல்லுங்க என்ன தம்பி? வாயில வசப்படுத்ததே கேள்வி. மசக்கர கல்லிலடா அந்த மஸ்தானி அதுதான் பேர். நீதான் மாத்திட்டா. இந்த டாப்பு பண்ணா வீடு தூக்கண்டா வீடு தொடக்கண்டா தெருவ தூக்கண்டா ரோட்டை தூக்கண்டா இந்த டாப்பை மட்டும் போட்டு விட்டா அது அப்படியே தூத்துட்டே போவோம். லேசா தண்ணி மட்டும் நினைச்சுட்டே வை வீட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சா வீடு தொடச்சிடலாம். சரி அது இப்ப என்னாச்சு? ஆமா ஷாலு அதுக்கு பேர் சாடுதம்ல. சரியப்பா ஆமா சுடிதார் எடுத்து யாரு கொடுத்த? அவங்க அக்கா போட்டாங்களா? சரி அதனால சரி அதனால உடனே என் மாமியார் கொடுத்துட்டேன். நீ எடுத்த துப்பட்டாச்சு நீ எடுத்த மசானி உன் மாமியார போட்டு சொல்லுது. ஏதாவது போட்டுட்டது எங்க போவான்? ரேஷன் கடைக்கு போனா ஒரு நாயும் போ மாமியார் விடாத. சரி சரி மஸ்தானி அவ போட்டா உன் மாமியார் வந்து துப்பட்டாய போடுதா? மாமியாருக்கு துப்பட்டா போட பிடிக்காது பிடிக்கா போறா. அந்த துப்பட்டா போட மாட்டான். சரி ஆணில துப்பட்டா மாட்டான். அதை எடுத்துட்டு வந்து மீன் பிடிக்கும். எதுக்கு அவன் யூஸ் பண்றான் பாத்தியா? எதையும் கழிக்க மாட்டான். ஆமா ஒண்ணும் கழிக்க மாட்டான் ஆளு. ஆமா துப்பட்டா எதுக்கு பயன்படுது?
ஆமா சரி அவளுக்கு மீன் பிடிக்குது ஆமா ஐயோ நான் வந்தப்பா பஜனை ஏதாவது வாங்கிட்டு வாங்கிட்டு என்ன உனக்கு வீட்டுக்கு போகுது எதுக்கு ஏய் ஆமா மீனை பிடிக்க வராங்க நாளாறு நாளையா நாளைய மீனகப்படா கரை ஏறலாம் இருக்கும்போது காலபுரம் ஆடுவோம் தம்பி 21 மாடமார்கள் ஒருங்கினா வர்றான் சரி மீனையும் வந்து வெட்ட பாருங்க ஒரு குட்டி பாரமா செக் பண்ணாங்க மீன் அறுத்து பங்கு வைக்கணும் நம்ம கூட்டத்தில் படிச்சவன் யாரு தானே சொல்லி எந்த படிச்சிருக்கேன் இதெல்லாம் படிப்பு இருக்கு நீ என்ன படிச்சேன்னு நான் படிக்கிறான்னு நினைச்சேன் அப்புறம் 10 நேரம் போக முடியல 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கியா அதுக்கும் வக்கில்லையா ஏ தம்பி நீ என்ன படிச்சிருக்க நான் ஒரு 6ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன் 6ஆம் வகுப்பு அண்ணே நீ என்ன படிச்சிருக்கீங்க 3 எழுத்துல என்ன படிப்பு எல்கேஜி பெரிய படிப்பாச்சா இருக்குது 3 எழுத்துல நானும் பெருசா படிச்சிருப்பேன் எல்கேஜியா நீ வளர்ந்துட்ட கோசத்துக்கும் படிப்புக்கார் போலாக்கு ஏன்னா தம்பி நீ என்ன படிச்சா இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாங்க பிஏ தாங்கன்னு நான் காலையில வந்தானா ஏன்னா அது இல்ல பிஏ நிறைய பேர் இந்த கொரோனாவில பரிசு எழுதி முக்காவாசி பேரும் பட்டாதாரியா இருக்கேன் ஆமா படிக்க காலேஜுக்கு போறது இவன் பரிசு எழுதுறது வீட்டுல இருந்து அம்மையும் பாங்க ஆமா அவ்வளவு பேரும் பேருக்கு முன்னாடி பட்டிக்கிறீங்க நீ வாய மூடு எல்லாம் சின்னவனே ஆமா எப்படி இல்ல நீ என்ன படிச்சிருக்கேன் ஆமா ஆமா எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க படிச்சவங்க கேட்டா என்னதான் நடி கொடுப்பாங்க உங்க ஊர்ல நீ அவ்வளவு படிப்பு படிச்சிருக்கியா பேர் தெரியுமா உன் ஊருக்கு என்ன பேரு தெரியாம உங்க வீடு எந்த ஊரப்பா அம்டிவள என்னது அம்சிவளையா உன் ஊருக்கு வரணுங்க நிலைமை என்னன்னு காட்டுறான் சரி உங்க ஊர் அம்மாண்டி விளையா எவ்வளவு பெரிய ஊர்ல நீ ஒருத்தர் படிச்சிருக்கியா அப்படி என்ன படிச்சிருக்க குங்குமம் குமுதம் ஆனந்த விடம் சிந்து பாத்து ஆமா தினத்தந்தி படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க இந்த பிள்ளைகள் நிறைய சின்ன பிள்ளைகள் இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த தினத்தந்தியை கரெக்டா வாசிச்சு கேட்டு சரி சொல்லு சொல்லு ஊர்ல ஒண்ணு போல ஒருத்தரும் படிக்க முடியாது அவன் பெரிய படிப்பு படிச்சவன் தான் வந்து என்ன செய்யணும் மீன் அறுத்து பங்கு வைக்கணும் இல்ல அவன் அறுக்கண்டா வாங்க இருக்கட்டு 60 பேர் பங்கு வைக்கணும் ஆளுக்கு ஒரு பங்கு வைக்கா 5 பங்கு காணல மறுபடியும் பங்கு வச்சா 5 பங்கு மீதி அதுல அப்புறம் பையன் வந்து ஏழு முத்துசாமி நான் வெறுத்தோம் நீங்க யாருக்கு வெறுத்தோம் சனிக்கிழமை எந்த கூமுட்ட பயில பற்றாலையுமே வந்துருப்பாங்க யாருக்கு பற்றாலையுமைங்க இந்த பாரு நான் யாருக்கு வரும் தெரியுமா சனீஸ்வரனுக்கு வீட்டுல இருக்க சனிக்கா அங்க இருக்க சனிக்கா புரிஞ்சுக்கிட்டா சரிதான் அன்னைக்கே ஜோசியக்காரன் சொன்னாங்க உனக்கு 7 ஜென்மம் சனி உதவ விடாது இப்ப அப்படிதான் இருக்கு ஆமா பாருங்க சனிக்கு வருதோம் நீ யாருக்கு போகிறதோ இசைக்கம்மைக்கா ஆமா நானும் உலகத்திலே இசைக்கம்மைக்கு நல்ல திருட்டு வரதான் வெள்ளி செவ்வாய்னா எப்படிப்பட்ட வரதாங்க அது கொக்கு மரத்துல இருக்கிறது காடை பொதுக்கு இருக்குது என்னத்துங்க எந்த கடையை பார்த்தாலும் காடை எங்க இருக்கு அங்கதான் போறோம் காடை அது அந்த காடை இல்ல செவடா காடை இல்ல என்னமா அந்த அம்மைக்கு நல்லா பிடிக்கும் வாயில குப்பேரி கொடுப்பாங்க எந்த கோயில எந்த சாமிக்கும் காடை கொண்டு வச்சவா நல்ல கதை சொல்லுவா நீ கும்பிட்டேன்னு தெரியும் சரி திருநட கொடுத்த உடனே அந்த பவர் வைப்ரேட்டிங் ஓ சரி சரி அப்படி பவர்ஃபுல்லா இருக்கு பவர் சரி சரி மாறு ஆமா இப்ப பாரு அப்ப மீன் வேணுங்கிறவன் எடு வேண்டாதவும் வையணும் என்று நெட்டுகளா துண்டு துண்டாக இருந்தவன் துடி துடித்திருப்பதை பார்த்தான் வலிந்த ரத்தம் இருந்தால் இருந்த விளக்கியது அடுத்த நீ அத்தனை கொண்டு கைது விட்டறிந்தான் ஒரே அட்டி 55 பேர் தீர்த்துட்டு 5 பேரை ஊருக்குள்ள விடுறான் செய்தி சொல்லல என் அப்பா உதயமான சுவாமிக்கு அந்த வெள்ளை சொல்லுங்க வருகிறான் என்ற அவனே
Thank you.